இன்றைக்கி நம்ம சேனலில் மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு கருவேப்பிலை போட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இந்த சீசனுக்கு மிளகு குழம்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது எப்படி வைக்கிறதுங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் புளி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, தேவையான அளவு புளி எல்லாம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளிக்கு தகுந்த மாதிரி புளி போட்டுக்கணும். இந்த குழம்புக்கு பெப்பர் ரொம்ப முக்கியமான 3 பொருள் என்னென்னா பெப்பரு, கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு இப்போ நம்ம மிளகு சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். மிளகு நான் கொஞ்சம் கூட 1.5 ஸ்பூன் கூட போடலாம். நான் கொஞ்சமாக வைக்கிறதுனால 1 ஸ்பூன் மிளகு, சீரகம் 1 ஸ்பூன் போட்டு வெறும் கடாயில் தான் போட்டிருக்கேன். போட்டு கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் போட்டு நம்ம இந்த வெறும் கடாயிலே நம்ம நல்லா வறுத்துக்கணும். எண்ணெய் எதுவும் ஊற்றாமே நம்ம வறுத்துட்டு நம்ம அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கணும். மிளகு சீரகம் டக்குன்னு வதங்கிடும். இந்த கருவேப்பிலை நான் வாங்கி கழுவிட்டு காய வச்சு வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையே போடுங்க, அதான் நல்லது, நல்லாயிருக்கும் குழம்பு. கழுவிட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்து நம்ம மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா நம்ம வறுத்துக்கணும். வறுத்து இப்போ பார்க்கையிலே நம்மளுக்கு தெரியும், நல்லா வறுத்து நல்லா சலசலன்னு சவுண்டு கேட்கும். அந்த நேரத்தில் எடுத்து அதை ஆற வச்சிடணும். திரும்ப நம்ம அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் இந்த குழம்புக்கு பவரே. மற்ற எண்ணெயோட நல்லெண்ணெய் சேர்த்து செய்யணும் இந்த குழம்பு. நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து வெந்தயம், சோம்பு, கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன். நான் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா புளிக்குழம்பு மாதிரி ஆயிடுது. புளிக்குழம்பு தான் ஆல்ரெடி, ஆனால் அதனால் போடலை. கடுகு, வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். நான் போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு நம்ம பெரிய பூண்டை நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன பூண்டாக இருந்தால் அப்படி போட்டுருங்க. பெருசாக இருந்தால் அதை நறுக்கிட்டு போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வதக்க வரும். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்கு நல்லது. அதே மாதிரி இந்த மிளகு குழம்பு, காரக்குழம்பு, கருவேப்பிலை குழம்பு என்ன வச்சாலும் புளிக்குழம்புக்கு மீன் குழம்புக்கு போடுற மாதிரி புளிக்குழம்புலாம் வச்சா 2 பச்சை மிளகாய் போடும்போது அது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சின்னமாக வெங்காயம் இருந்ததுனால நான் அப்படியே முழுசாக போட்டேன் சின்ன வெங்காயம். இது கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்படி நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா வெங்காயம் வதங்கும் போது தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே பூண்டையும் போட்டுட்டேன். பூண்டும் 1 கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். பூண்டும் கொஞ்சம் நிறையாவே தான் போடணும் இந்த குழம்புக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த குழம்பு அவ்வளோ உடம்புக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை இது எல்லாமே உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த சளி பிடிக்கிறது, ஜலதோஷம் பிடிச்சவங்களுக்கு இந்த சளி பிடிக்கிறது, இருமல் எல்லாத்துக்குமே இது நல்லது இந்த சீசன், காய்ச்சலுக்கு. அதனால் இந்த சீசனுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு 1 நாளோ இல்லை 10 நாளைக்கு 15 நாளைக்கு 1 நாள் கூட செஞ்சு சாப்பிடுங்க. மாதத்துக்கு 2 தரமாவது இந்த மாதிரி குழம்பெல்லாம். நம்ம கருவேப்பிலை ஈஸியாக கிடைக்கிற பொருள் தானே, அதை வச்சு இந்த மாதிரி நம்ம குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம டிஃபனுக்குமே இட்லி தோசைக்குமே வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். தக்காளி வெங்காயமும் கருவேப்பிலையும் வெங்காயமும் வெள்ளைப்பூடு இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். சின்ன மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கலாம். தாளிக்கும் போது நம்ம எப்பவும் போடுறது தானே, அந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை போட்டு இது வதங்கிறதுக்கு உப்பு போட்டுறணும். உப்பு போட்டு தக்காளியை நல்லா வதக்கிடணும். தெரியாத அளவுக்கு மிக்சியில் அடிச்சுட்டு கூட ஊற்றி செய்யலாம். நான் இன்றைக்கி போட்டு நல்லா கரிஞ்ச பழமாக இருந்ததுனால நான் போட்டே வதக்கிட்டேன்.
நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருவோம். அந்த ஆற வச்சுருந்தோம்ல மிளகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் வந்து பொடி பண்ணி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ பொடி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மிக்சியில் போட்டு பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கணும். இது நம்மளுக்கு ஈஸி. இதை வந்து அரைச்சும் மம்மியில் பேஸ்ட்டாக அரைச்சும் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி மெத்தடில் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நல்லா போட்டு அந்த எண்ணெயிலே அதனோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு கருவேப்பிலையை நம்ம நல்லா இதிலே போட்டு வதக்கிக்கிறோம். ஒரு 1-2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாதாரண மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் வந்து கவனமாக பார்த்து போடணும். இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூனுக்கிட்ட போட்டிருக்கேன். ஏன்னு கேளுங்க, நம்ம வந்து பெப்பர் போட்டிருக்கோம், மிளகு போட்டிருக்கோம், சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடிக்கு மேலே தான் நான் போட்டிருக்கேன். அப்போ அதோட காரம் பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம். அதுக்கு அது மாதிரி 2 ஸ்பூனுங்க மிளகாத்தூள் போடுங்க போதும். அது வீட்டில் அரைச்ச மிளகு. எங்கள் வீட்டு மிளகாத்தூள் வந்து ரொம்ப காரம் இருக்காது, அதனால் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் போடும்போது மல்லித்தூள் நம்ம யூஷுவல் போடுற மாதிரி கூடவே போடணும். டபுள் மடங்கு போடணும். 1.5 இல்லைன்னா 2 மடங்கு 4 ஸ்பூன் போடுங்க. 4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா அதே அந்த எண்ணெயிலே ஒரு வதக்கிட்டு, ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நம்ம அதை ஒரு வதக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. இதெல்லாம் புளியிலே போட்டு கூட நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு சேர்க்குற மாதிரி நம்ம கொஞ்சம் விட்டுட்டோம்னா அந்த மிளகாத்தூள் கரைஞ்சி போச்சுன்னா குழம்போட டேஸ்ட்டு வேறு மாதிரி போயிடும். அதனால் இந்த மிளகாத்தூளை நீ முடித்த வரைக்குமே நம்ம மல்லி, மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே புளியிலே போட்டு கரைச்சி ஊற்றிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதோட புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்க வேண்டியதான். நம்ம இந்த குழம்புக்கு, நம்ம மிளகு கருவேப்பிலை குழம்புக்கு வந்து நம்ம மெயினாக எல்லாமே உப்பு, உரப்பு, புளி இது எல்லாமே ஒரு கல் தூக்கலாக தான் இருக்கணும். உப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அது மாதிரி காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அது மாதிரி புளியும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் இந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும். நம்ம காரம் கம்மியாக வச்சாலும் நல்லா இருக்காது, அது மாதிரி புளி கம்மியாக ஊற்றினாலும் நல்லா இருக்காது. அதனால் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போல்லாம் போதுமானு பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட வேண்டியதுதான். ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த எண்ணெய் மிதந்து வரும், எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் கொதித்தாலே போதும். நம்ம எல்லாமே வறுத்து தானே போட்டிருக்கிறோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டோம். புளி இந்த மிளகாத்தூள் மசாலா போடுறதுக்கு தான் அந்த வாசம். அதுக்காக ஒரு 10 நிமிஷம் 10-15 நிமிஷம் கொதித்தாலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் விருப்பப்பட்டால் நம்ம ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டோம்னா இந்த எல்லாத்தையும் உப்பு, உரப்பு, புளியெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. அதே மாதிரி இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிட்டீங்கன்னா இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் வச்சு சாப்பிடுங்க. இந்த மழை சீசனுக்கு, இந்த பனி சீசனுக்கு அவ்வளோ நல்லது, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்மளோட சேனலை மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அதே மாதிரி இன்னமும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.